ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது, குழப்பம் இருக்குதுன்னா, அந்த இடத்துல நம்மளுடைய எதிராளி, அந்த ஈவில் டீமோட டோட்டல் எய்ம் என்ன இருக்குன்னா, அந்த குடும்பத்துக்குள்ள, அந்த குழுக்குள்ள ஒரு குழப்பத்த உண்டு பண்ணணும். ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன உண்டு பண்ணணும். அதுல ஒரு 2, 3 பேர் ஜட்ஜ்மென்டலா இன்னொருத்தர குற்றம் சொல்லும்படி, இந்த பிரச்சனைக்கு காரணம் நீ தான். இந்த கர்த்தர் உன்னை விட்டு விலகி விட்டார் அப்படின்ற அந்த கான்ஸ்டன்ட்டா அந்த திங்ஸ் நம்ம மைண்ட்ல ஃபோக்கஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த பிட்டர்னஸ், இந்த ஆங்கர் பார்த்தீங்கன்னா, இந்த ஹேட்ரட் உடனே ஃபாஸ்ட்டா எல்லாருக்குள்ளும் ஸ்ப்ரெட் ஆகும். இது மாம்சத்திற்குரிய விஷயம். இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போராடும். அப்போ அந்த இடத்துல ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்னன்னா, அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே மனம் திரும்பி தேவனிடத்துல திரும்ப வேண்டும். அவர் மன்னிப்பதிலே வல்லவராய் இருக்கிறார். அப்போ இந்த பிரச்சனை உன்னால தான், என்னால தான் என்று அந்த இடத்துல சண்டை போடாம, அனைவருமே ஒன்றுபட்டு தேவனிடத்துல மனம் திரும்பி அவருடைய வார்த்தையை கைக்கொள்ளும் பொழுது, அந்த தடைகளை கர்த்தர் உடைத்து, தடைகளை உடைக்கிற கர்த்தர் நம்ம முன்பாக சென்று ஜெயத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார்.